வெல்கம் பேக் டு சங்கம்த்ரா டிஎன்பிசி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி யூனிட் 5ல் வந்து 5 திட்டங்கள் வந்து பார்த்தாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துருங்க. இந்த வீடியோவில் வந்து நிதி ஆயோக் பற்றி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் +2 எக்கனாமிக்ஸில் வந்து என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கூல் புக்கை பொறுத்து வரை +2 எக்கனாமிக்ஸில் தான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நீங்கள் இது கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாகவும் வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கணும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிதி ஆயோக் அல்லது நீதி ஆயோக் அப்படிங்கிறது இந்தியாவின் திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட அமைப்பாகும். நம்ம 5 திட்டங்களே சொன்ன முன்னாடி, அதாவது திட்டக்குழுவில் 12வது 5 திட்டத்தை வந்து நிப்பாட்டிட்டு நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து கொண்டு வராங்க. யாருன்னா மத்திய அமைச்சரவையில் பிரதமர் வரும் ஒரு முடிவு எடுத்து தீர்மானத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி அதை வந்து 2014 ஆகஸ்ட் 15 வந்து சுதந்திர தினத்தில் வந்து ஒரு உரையை வந்து நிகழ்த்துறாரு. அந்த உரையில் வந்து இந்த மாதிரி 5 திட்டத்தை வந்து பாதியிலே நிப்பாட்டிட்டு நம்ம வந்து நிதி ஆயோக் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரிவிக்கிறாரு. இப்போ நம்ம திட்டக்குழுன்னு எடுத்துக்கிட்டோம்னு பார்த்திங்கன்னா, அது வந்து 1950 மார்ச் 15 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போதைய பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு அவங்க தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எந்த நாட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, USSR, சோவியத் யூனியன், ரஷ்யா, அங்கே இருந்தால் அந்த திட்டக்குழு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த நிதி ஆயோக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசின் திட்டமிடுதல் ஆணையம், அதுதான் வந்து நிதி ஆயோக். அடுத்து நிதி அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நிதி அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, அதான் வந்து நிதி, இதோட ஃபுல் ஃபார்ம். அடுத்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 13, 2014 வந்து இந்த முடிவை வந்து இந்திய அரசு வந்து எடுக்குது. ஆகஸ்ட் 15 சுதந்திர தின உரையில் பிரதமர் உரை நிகழ்த்துவார்ல, அந்த உரையில் வந்து இந்த மாதிரி நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 1, 2015 வந்து செயல்பாட்டுக்கு வருது. ஜனவரி 1, 2015 வந்து நிதி ஆயோக் வந்து நடைமுறைப்படுத்தப்படுது. இதை நிறைய டைம் டிஎன்பிசியில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து முதல் கூட்டம் பார்த்தீங்கன்னா February 8, 2015. முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா February 8, 2015 தான் நிதி ஆயோக்கோட முதல் கூட்டம் நடைபெற்றுச்சு. டிஎன்பிசியில் கேட்கலாம், எந்த ஆண்டு நிதி ஆயோக்கின் முதல் கூட்டம் நடைபெற்றது அப்படின்னு கேட்கலாம். அடுத்து இதுக்கு வந்து இந்த நிதி ஆயோக் அமைப்புக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர், துணைத் தலைவர், முழு நேர உறுப்பினர்கள் வந்து 5 பேர் இருக்காங்க. பகுதி நேர உறுப்பினர்கள் அதிகபட்சமாக 2 பேர். அதுக்கப்புறம் துறை ரீதியான தலைவர்கள் அது மாதிரிலாம் நிறையா இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு துணைத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே தலைவர் பிரதமர் தான். இந்த துணைத் தலைவரை நியமிப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் தான். முதலாவது துணைத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா தான் முதலாவது துணைத் தலைவர். டிஎன்பிசியில் கேட்கலாம், நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் யார்? அரவிந்த் பனகாரியா. இவருடைய பீரியட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2015 ஆகஸ்ட் 31, 2017 வரைக்கும். அடுத்து 2வது துணைத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் குமார். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1, 2017 முதல் ஏப்ரல் 30, 2022 வரைக்கும். அடுத்து தற்போது யார் துணைத் தலைவராக இருக்கா, அதாவது துணைத் தலைவர் தான் பார்க்குறோம். தற்போது யார் துணைத் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சுமன் பெரி. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா May 1, 2022 இதுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் தான் இருந்துக்கிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு அரவிந்த் பனகாரியா, 2வது ராஜீவ் குமார், இப்போ இருக்கிற வந்து ஸ்ரீ சுமன் பெரி. இவங்க இது ஃபஸ்ட்டும் இப்போ இருக்கிறவங்களையும் பார்த்து வச்சுக்கோங்க. டிஎன்பிசியில் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து முதல் தலைமை நிர்வாக அதிகாரி CEO, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து ஸ்ரீ குல்லர். இதுவும் டிஎன்பிசியிலே கேட்கலாம். முதல் தலைமை நிர்வாக அதிகாரி யார்? சிந்து ஸ்ரீ குல்லர். தற்போதைய தலைமை நிர்வாக அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா PVR சுப்பிரமணியம் தான் தற்போதைய தலைமை நிர்வாக அதிகாரி. அடுத்து இதோட முழு நேர உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா VK பால், VK சரஸ்வத்,
ரமேஷ் சந்த் இவங்க 3 பேருமே வந்து முழு நேர உறுப்பினர்களாக இருக்காங்க. நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்கள். தலைவர் வந்து பிரதமர், துணைத் தலைவர் 3 பேர் இருந்திருக்காங்க. இப்போ வந்து இருக்கிறவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சுமன் பெரி. தலைமை நிர்வாக அதிகாரி வந்து PVR சுப்பிரமணியன். தலைவர் பிரதமராக இருக்காரா, துணைத் தலைவரையும் தலைமை நிர்வாக அதிகாரி இவங்க 2 பேரையுமே நியமிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் தான். TNPSசியில் கேட்கலாம், துணைத் தலைவரை நியமிப்பது யார், தலைமை நிர்வாக அதிகாரியை நியமிப்பது யார் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து நம்ம சொன்ன மாதிரி தலைவர் வந்து பிரதமராக இருக்கார், துணைத் தலைவர் மற்றும் 5 உறுப்பினர்கள் உள்ளனர், துறைசாரா உறுப்பினர்கள் இவங்க. அடுத்து முழு நேர உறுப்பினர்களாக 5 பேர் மேக்சிமம், பகுதி நேர உறுப்பினர்கள் மேக்சிமம் 2 பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிர்வாக குழு உறுப்பினர்கள். இதில் நிர்வாக குழு உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து மாநில முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள், யூனியன் பிரதேசத்தோட துணைநிலை ஆளுநர்கள் இவங்க தான் வந்து அனைத்து நிர்வாக குழு உறுப்பினர்களாக இருக்காங்க. அதாவது நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைத்து மாநில முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தின் துணைநிலை ஆளுநர்கள். அடுத்து பிராந்திய மன்றங்கள். பிராந்திய மன்றங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பிராந்திய பிரச்சனைகளை தீர்க்க உருவாக்கப்பட்டது. பிராந்திய மன்றங்கள் வந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் தீர்க்க முடியாது இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு குழு மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த பிரச்சனையை தீர்க்க இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்து கள வல்லுநர்கள். குறிப்பிட்ட துறைகளில் நிபுணத்துவம் பெற்ற சிறந்த நிபுணர்கள். கள வல்லுநர்கள்னால் இப்போ ஒரே ஒரு துறையில் வந்து அவங்க வந்து நிபுணத்துவம் பெற்றவங்க சிறந்தவங்களாக இருப்பாங்க. அந்த துறை சார்ந்த ஏதாவது பிரச்சனையை தீர்க்க முடியாத இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அந்த கள வல்லுநர்கள் வந்து ஈடுபடுத்தி அந்த பிரச்சனையை வந்து தீர்க்குறாங்க. அதுதான் இப்போ நீர் மேலாண்மைன்னு எடுத்திங்கன்னா அதை சார்ந்து படித்தவங்க, அதை சார்ந்து சிறப்பாக பணியாற்றுறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள தான் அந்த கள வல்லுநர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இப்போ ரீசெண்டாக வந்து மே 24 2025 இந்த வருஷம் வந்து 10வது நிதி ஆயோக்கின் கூட்டம் வந்து நடைபெற்றுச்சு. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த கூட்டத்தோட மையப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்த பாரதத்துக்கான இந்திய அணி 2047. TNPSசியில் கேட்கலாம். 10வது நிதி ஆயோக் கூட்டத்தின் மையப்பொருள் என்ன? வளர்ந்த பாரதத்துக்கான இந்திய அணி 2047. இதை இப்படியும் சொல்கிறாங்க, விக்சித் பாரதத்துக்கான விக்சித் ராஜ்யம். விக்கின்னு போட்டிருக்கு, இங்கேயும் விக்சித்னு தான் வரும். விக்சித் பாரதத்திற்கான விக்சித் ராஜ்யம். வளர்ந்த பாரதத்துக்கான இந்திய அணி அல்லது விக்சித் பாரதத்திற்கான விக்சித் ராஜ்யம் 2047. இதை பார்த்து வச்சுக்கோங்க, TNPSசியில் கேட்கலாம். அடுத்து SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், அதாவது நிலையான வளர்ச்சி இலக்கில் வந்து இந்தியாவின் குறியீடு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது 2023-24 வந்து 71 புள்ளிகளாக பெற்றிருக்கு SDG. 2020-21 வந்து 66 புள்ளிகளாக இருந்திருக்கு. ஓகே, நிதி ஆயோக்னா எப்போ கொண்டு வந்தாங்க, அதோட உறுப்பினர்கள், துணைத் தலைவர்கள், CEO எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ அதில் எத்தனை கூட்டம் நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்ப்போம். டோட்டலாக வந்து 10 கூட்டங்கள் வந்து நடைபெற்றிருக்கு இது வரைக்கும். முதல் கூட்டம் நம்ம முன்னாடியே பார்த்தோம், February 8, 2015 நடைபெற்றிருக்கும். அடுத்த 2வது கூட்டம் வந்து July 15, 2015 வந்து நடைபெற்றிருக்கு. 3வது கூட்டம் April 23, 2017. 4வது கூட்டம் 17 June 2018 வந்து நடைபெற்றிருக்கு. 5வது கூட்டம் 15 June 2019. 6வது கூட்டம் வந்து February 20, 2021. 7வது கூட்டம் வந்து August 7, 2022. 8வது கூட்டம் 27 May 2023. 9வது கூட்டம் வந்து 27 July 2024. 10வது கூட்டம் வந்து May 24, 2025. இதோட மையப்பொருள் தான் நம்ம வந்து இப்போ பார்த்தோம். டோட்டலாக வந்து 10 கூட்டங்கள் வந்து நிதி ஆயோக்கில் இப்போ வரைக்கும் நடத்தியிருக்காங்க. அடுத்து ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நிதி ஆயோக் இது வந்து 12th எக்கனாமிக்ஸில் வந்து 11வது பாடமாக 11th லெசனாக இருக்குது. பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல், அதில் 11.9 பார்ப்போம். நிதி ஆயோக் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார்ம் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. முன்னாடி மேலே பார்த்த மாதிரியே தான், அதன் சுருக்கமே நிதி ஆயோக். இதனை தமிழ் எப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம். இந்தியாவை வந்து உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து August 13, 2014 திட்டக்குழுக்கு பதிலாக இந்த நிறுவனத்தை உருவாக்கும் முடிவை இந்திய அரசு எடுத்தது.
பார்த்த மாதிரி ஆகஸ்ட் 13, 2014 தான் திட்டக்குழுக்கு மாட்டாக நிதி ஆயோக் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து இந்திய அரசாங்கம் எடுக்கிறாங்க. அதன்படி ஜனவரி 1, 2015 வந்து அமைச்சரவை குழு தீர்மானத்தின் மூலமாக நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது. கேட்கலாம், நிதி ஆயோக் யாரின் தீர்மானத்தின்படி கொண்டு வரப்பட்டது? அமைச்சர குழுவின் தீர்மானத்தின்படி கொண்டு வரப்பட்டது. அமைச்சரவை குழுவின் தீர்மானத்தின்படி தான் நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது. இந்திய பிரதமரே நிதி ஆயோக்கின் தலைவர். இந்திய பிரதமர் தான் நிதி ஆயோக்கோட தலைவராக இருக்காரு. மத்திய அமைச்சர்கள் உறுப்பினர்கள். இதன் துணைத் தலைவரை நிர்வாக தலைவர் ஆவார். கேட்கலாம், நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார்? நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துணைத் தலைவர். முதல் நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு கேட்கலாம். முதல் துணைத் தலைவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ரெண்டுமே யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா. படிக்கும் போதே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கணும். முதல் துணைத் தலைவர் யாருன்னு கேட்டாலும் அரவிந்த் பனகாரியா, நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு கேட்டாலும் அரவிந்த் பனகாரியா. இப்போ உள்ள நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீ சுமன் பெரி. அடுத்து, நிதி ஆயோக் சிறந்த நிர்வாகமான 7 தூண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. நிதி ஆயோக் வந்து சிறந்த நிர்வாகமான 7 தூண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் சார்பு. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து மக்கள் சார்பு. சமூகம் மற்றும் தனிநபர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தல். மக்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்தல். ரெண்டாவது வந்து செயல்திறன் சார்பு. குடிமகனுக்கு தேவைப்படும் எதிர்பார்ப்புகள் மற்றும் செயல்திறன்கள். குடிமக்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறத கணக்கில் எடுத்து செயல்படுதல். அடுத்து பங்கேற்பு. குடிமகன்களின் ஈடுபாடு. குடிமக்களை வந்து நம்ம ஈடுபடுத்தணும். நாலாவது வந்து மேம்பாடு. அனைத்து அம்சங்களிலும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். அனைத்து எல்லா துறைகளிலுமே வந்து பெண்களை ஈடுபடுத்தணும். அடுத்து அஞ்சாவது பார்த்தீங்கன்னா அனைத்தையும் உள்ளடக்கியது. எல்லா துறைகளையும் நிலையான நீடித்த வளர்ச்சி. அடுத்து சமத்துவம். இளைஞர்களுக்கான வாய்ப்பு. சமத்துவம், அதாவது ஆண் பெண் எல்லாருக்குமே சமமான உரிமை கொடுக்கணும், எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும். அடுத்து வெளிப்படைத்தன்மை. அரசாங்கத்தின் பொறுப்பான பார்வை. வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும் அப்படின்னு இந்த 7 பாயிண்ட்ஸை வந்து, அதாவது 7 தூண்களை அடிப்படையில் வச்சு தான் இந்த நிதி ஆயோக் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதோட பணிகள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கூட்டுறவு மற்றும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி. ரெண்டாவது நாட்டின் நிகழ்வுகளில் மாநிலங்களை பங்கெடுக்க வைத்தல். மூணாவது வந்து பரவலாக்கப்பட்ட திட்டமிடல். நாலாவது வந்து தொலைநோக்கு மற்றும் காட்சி திட்டமிடல். ஐந்தாவது வந்து நிபுணர்களின் கூட்டமைப்பை உருவாக்குதல். ஆறாவது வந்து உகந்தாக்குதல். ஏழாவது வந்து சச்சரவு தீர்த்தல். எட்டாவது வந்து வெளி உலக தொடர்பை ஒருங்கிணைத்தல். 9 வந்து உள்நாட்டு ஆலோசனை வழங்குதல். 10 வந்து திறன் உருவாக்குதல். 11 வந்து கண்காணித்தல் மற்றும் மதிப்பிடுதல். இந்த 11 பணிகளை வந்து நிதி ஆயோக் வந்து சொல்லுது. அடல் புத்தாக்க கொள்கை, ஆயுஷ்மான் பாரத் அணுகுமுறை ஆகியவை தண்ணீர் வளங்களை பாதுகாக்கும் விதமாகவும் இந்திய மருத்துவக் கழகத்திற்கும் தேசிய மருத்துவ வாரியம் என பெயர் மாற்றம் செய்வதற்கும் நாடாளுமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்தது நிதி ஆயோக். அதாவது நிதி ஆயோக் மூலமாக தான் அடல் புத்தாக்க கொள்கை மற்றும் ஆயுஷ்மான் பாரத் ஆகியவை வந்து தண்ணீர் வளங்களை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய மருத்துவக் கழகத்திற்கு தேசிய மருத்துவ வாரியம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்வதற்கு நாடாளுமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிதி ஆயோக் தான். இந்த நிதி ஆயோக்கோட வளர்ச்சி வந்து எல்லா துறைகளையும் கொஞ்ச காலத்திலே வந்து நம்ம கணக்கிட முடியாது. போக போக தான் அதோட வளர்ச்சியும் வெற்றியையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் வந்து நிதி ஆயோக் பற்றி இந்த ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. பணிகள்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிதி ஆயோக் பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ.